Hello friends, welcome to my healing recipes Tamil channel. இன்னைக்கு நம்ம healing recipesல பார்க்க போற ஒரு healthy recipe பாத்தீங்கன்னா கொள்ளு வெச்சு தான் ஒரு சூப்பரான சுண்டல் பண்ண போறோம். நம்ம வந்து எப்பவுமே நார்மலா கொள்ளு வெச்சு நம்ம சுண்டல் பண்ணுவோம். இது அந்த மாதிரி இல்லாம வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். வாங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொள்ளு செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொள்ளை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அதாவது ஒரு 8 மணி நேரம் ஆச்சு. இது வந்து குறைஞ்சபட்சம் ஊற வச்சிருங்க. நான் நைட்டே ஊற வச்ச கொள்ளு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியோட இப்போ ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இதை ஒரு 2 விசில் விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா ரொம்ப குழைவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 விசில் கூட விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இது 3 விசில் வரட்டும். நான் இன்னைக்கு 2 விசில் தான் விட்டுருக்கேன். இப்போ இதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்குங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வேக வச்ச கொள்ளை வந்து தண்ணி இல்லாம இதுல ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட சேர்க்க வேண்டாம். தண்ணியை வச்சு நீங்க ரசம் வச்சுக்கலாம், இல்ல குழம்புல எதுனா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுல இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கி விட்டுறணும். இந்த கொள்ளுல பாத்தீங்கன்னா நம்ம பழங்கால மருத்துவத்துல மூட்டு வலிக்காக இயற்கை மருந்தாக பயன்படுத்தி இருக்காங்க. இது நம்ம உடல்ல இருக்கிற தேவையற்ற வீக்கத்தையும் வலியையும் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு இது வந்து உதவி அதிகமா பண்ணுது. இதுல அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதால அனிமியா போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கொள்ளு பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்போ இதுல நம்ம வழக்கம் போல நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே இன்னைக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் வந்து நல்லா துருவிட்டு இதுல ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் சேர்த்து நீங்க இதை செஞ்சு பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதா. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். கொள்ளு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாங்காய் ஃப்ளேவருக்கு இந்த கொள்ளு நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.